சில நேரத்தில் நம்ம கேள்விப்படுறோம், கற்பழிப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஜனங்கள் ஏன் மற்றவர்களை கற்பழிக்கிறார்கள்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கற்பழிக்கிற ஒரு 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 ஆள் சரீரத்தை மாத்திரம்தான் பார்க்குறாரு. ஆனால் அவர் எதை பார்க்க தவறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்குது, ஒரு மனசு இருக்குது, ஒரு இருதயம் இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்க்காம போயிடுறார். அதனால தான் அவர் அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்கிறார். அவர் ஏன் அப்படி இருக்கார் தெரியுமா? ஏன்னா அவர் வளர்ந்து வந்த சமுதாயம் அந்த மாதிரி, அவர் வளர்ந்து வந்த குடும்பம் அந்த மாதிரி. ஒருத்தருக்குள்ள மனசு இருக்குது, அது வேதனைப்படும், அவங்களுடைய உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத அந்த பெற்றோர்கள் சொல்லித்தரதும் இல்லை, அவங்க அதன்படி நடக்கிறதும் இல்லை. கல் நெஞ்சம் பிடிச்சவர்களாக இருப்பாங்க. கெட்ட காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அவன் அப்படி கெட்ட வேண்டாம், இவன் கெட்டவன், இவன் கெட்டவன். அப்போ அந்த குழந்தைக்குள்ளே வளர்ந்து வரும்போது ஒரு விதமான கோபம், ஒரு விதமான எரிச்சல், ஒரு விதமான மிருகத்தன்மையை அவங்க விதை போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சட்டம் தண்டனை கொடுக்கறது. அவர்கள் அந்த காரியத்தை செஞ்ச பிறகு அவர்களை பிடித்து அவர்களை தண்டிப்பது அவர்களை திருத்தாது, நம்ம சமுதாயத்தை திருத்தாது. அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் சின்ன வயசில் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் இயேசு கிறிஸ்து? பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செஞ்சார், அதை யாருமே செய்யலை. எல்லாரும் கெட்டவர்களை தண்டித்தார்கள். ஆனால் இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான் கெட்டவர்கள் செய்த கெட்ட காரியங்களை மன்னித்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது இந்த தவறை செய்த அந்த ஆள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது அவர் அழுகிறார். அவர் மனசு உடைஞ்சிருது. ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சேன், நீங்கள் ஒரு தப்பு கூட செய்யலை, நீங்கள் எப்படிப்பா இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டு இவ்வளோ அகோரமாக செத்துருக்கீங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கும் போது அவர் இருதயம் மாறுது. அப்போ அவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் திருந்தி நல்லவர்களாக இந்த பூமியில் வாழ்வது சாத்தியம். அதனால தான் இந்த சமுதாயத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தணும். குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தணும், உங்கள் ஸ்கூலில் அறிமுகப்படுத்தணும், எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தணும். ஏன்? அவர்னால தான் நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியும். கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு.